சுடுதா? காரம் கரெக்டாக இருக்கா? ஸோ பேச்சுலர்ஸ் பிரியாணி ஃப்ரம் அ ஃபேமிலி மேன் மஸ்ட் ட்ரை. ஏய் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்ணும்டா. என்னடா பழக்கம் அது? ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான ஸ்பைஸ், தேவையான க்ரீன் சில்லி, தேவையான வெங்காயம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான உப்பு, பிரியாணிக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான கரம் மசாலா. ஜஸ்ட் இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதே இல்லை. ஸோ எல்லாருக்குமே பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் செய்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கலாம், இல்லை பிரியாணி செய்ய தெரியாதவங்களாக இருக்கலாம், இங்கே எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். தண்ணி அளவு, மீட்டு ப்ளஸ் மசாலா எல்லாமே வெரி மினிமல், அவுட்புட் ரொம்ப ரொம்ப கிராண்டியராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுடுதா? காரம் கரெக்டாக இருக்கா? ஸோ பேச்சுலர்ஸ் பிரியாணி ஃப்ரம் அ ஃபேமிலி மேன் மஸ்ட் ட்ரை. ஏய் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்ணும்டா. என்னடா பழக்கம் அது?